இல்லை நடித்தவங்க, அவர் சிவா மியூசிக் டைரக்டரு, ரொம்ப இசை ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் அந்த கேரக்டர் இன்ட்ரோக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க, ரொம்ப அற்புதமான ஒரு தீம் மியூசிக் மாதிரி ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்கீங்க. வெற்றி இந்த மாதிரி கண்டென்ட் படம் தான் யாரோ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஒரு புது ட்ராக்கில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் வந்து ஏதாவது கோச்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்றது. நன்றி, வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ புகழ் நான் எதிர்பார்க்கல, நன்றி. ஓகே, நான் வந்து இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து மீடியா எழுதுகிற சில விஷயங்கள் இப்போ எல்லாமே பொதுவாக பேசுகிற விஷயங்களாகவே இருந்தது. நான் வந்து இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் அது வந்து நீங்கள் எழுதணும், அதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பேச்சோட இதாக இருக்க போகுது. ஸோ ஃபார்முலாக இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ஒரு அறிமுகம். 2M சினிமாஸ் கேவி சபரீஷ், டி பிக்சர்ஸ் சார்பில் என்னுடைய தயால் பத்மநாபன் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற இந்த படத்தோட ஒரு அறிமுகம். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் நான் சபரீஷ் சார் சார்பையும் என்னுடைய சார்பிலும் வரவேற்கிறேன். என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னுடைய சீஃப் கெஸ்ட் அவரையும் வரவேற்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு ஊரில் இல்லை, மொரிஷியஸில் ஒரு இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது. அதே ஷூட்டிங்கில் ரங்கராஜ் பாண்டியாவும் இருக்கிறாரு. அதனால தான் அவங்க 2 பேரும் இல்லை. ஸோ வேறு வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம். அதுதான் உண்மை. இப்போ வந்து பொதுவாக இது எனக்கு 22வது படம், தமிழில் வந்து 3வது படம். ஏற்கனவே கொண்டால் பாவம், மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆன பிறகு இது எனக்கு 3வது படம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து சில அவசியப்படுதுன்றதால நானும் என்னுடைய நடிகர்களும் என்னுடைய டெக்னீஷியன்ஸும் சில விஷயங்களை உங்கள்ட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கோம். அதுக்கான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நாங்கள் வெற்றி விழாவில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயத்தை நாங்கள் மறைச்சிருக்கிறோன்றதை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். அதே மாதிரி லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு நான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே ரேகா வந்து ப்ரெஸ் நோட் எழுத ஆரம்பித்த உடனே அவங்களே நிறையா இது மாதிரி வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எழுதின பிறகு ரேகா நான் ஏன் தெரியுங்களா உங்களோட ரைட்டிங்கில் நான் கரெக்ட் பண்ணல, உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குது, நான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குனோட பாகவதர் அது ஒரு கொலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வந்துச்சுல, எல்லாருக்கும் அப்படி வரட்டும். ஓகே, எல்லாரும் அப்படியே நினைச்சுன்னு வரட்டும். பட் அங்கே ஒரு இன்னொரு பேக்கேஜ் இருக்கட்டும், அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு பேக்கேஜ் இருக்கட்டும். அந்த பேக்கேஜை அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அதனால தான் நான் மொதல் ப்ரெஸ் மீட்ல அதை ஆன பிறகு தான் நான் செகண்ட் ப்ரெஸ் நோட்ல இருந்தால் ரேகாட்ட சொன்னேன், இனிமேட்டு யாருக்கிட்டையும் அதை சொல்லாதீங்க, அது இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது, அந்த காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம்லாம் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்ச ஒரு விஷயம்தான். நீ பேசி முடிச்சிருங்க, பேசி முடிங்க. ஓகே, ஸோ உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது தான். என்னன்னா ஒரு கதையா ஒரு கதைக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதி 3:15 மணிலேருந்து 5:15 மணிக்குள்ள அவனுக்கு நடக்க போற அந்த ப்ரொசீஜர், அந்த ப்ராசஸ், அவனை தூக்கிலிட போறாங்க. அந்த 2 மணி நேரத்துல 1972 நடக்கிற கதை. 72 அக்டோபர் 17ஆம் தேதி எம்ஜிஆர் ஏடிஎம்கே அந்த கட்சியை ஆரம்பிச்ச அன்னைக்கு நடக்கிற ஒரு கதையை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டாங்க. அது எதுக்குன்றது படம் பார்க்குறப்ப தெரியும். அதுல இருந்தும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 69ல் இருந்து அவனுடைய கதையை வந்து அந்த 2 மணி நேரம் கேப்ல அவனுடைய கதையை சொல்லிட்டு போற ஒரு டிராவல் தான், ஒரு நான் லீனியர் படம் தான் இது. இதுல வந்து ரொம்ப கோரான விஷயம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, பொலிட்டிக்கல் கிரைம் டிராமா. 5 பேர் உட்கார்ந்து பேசுறப்ப, இப்போ ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு 5 பேர் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப 5 பேரும் அவன் கையில கிடைச்ச சாவடிக்கிறா ஒரு குழந்தைய போயிட்டு அப்படின்னு ஒரு பார்வை தான் பொதுவா வரும். எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்பவுமே என்ன தோணும் அப்படின்னா, ஒரு ரோட்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு 5 ரவுடிங்க சேர்ந்து ஒருத்தனை கொல்றாங்க அப்படின்றப்ப அந்த 5 பேர் மேல எனக்கு கோவம் வராமலே இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இருந்து இந்த விஷயங்கள் வந்தது. என்னன்னா, நான் எப்பவுமே கடவுள்கிட்ட என்ன எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்குறல்ல, ரோட்ல ஒருத்தனை கொலை பண்ண கூடாதுன்ற மனநிலை கொடுக்குற அதே கடவுள் தான் 5 பேருக்கு அவனுக்கு அப்படி ஒரு குரூரமான மனநிலை எப்படி, அந்த வியாதியை ஏன் கொடுத்த, அந்த மென்டல் ஹெல்த்தை ஏன் அவனுக்கு கொடுத்தன்னு அவன் மேல எனக்கு பாவமா தான் தோணும். எனக்கு அவன் மேல கோபமே வராது. இது ஒரு 15 வருஷமா எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு எனக்கு வந்த ஒரு தாட் ப்ராசஸ். எந்த குற்றவாளியின் மேலேயும் எனக்கு கோபம் வராது.
அதுக்காக நான் அந்த குற்றத்தை சப்போர்ட் பண்றதா அர்த்தம் இல்லை. அவன் பத்தி சரின்ற ஆர்குமெண்ட் கிடையாது. பட் எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல மனநிலை கிடைக்கணும். ஒரு பொண்ணு நடந்து போறப்ப அவளை வந்து அசிங்கமா பார்க்க கூடாதுன்ற நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுக்கறல்ல, ஏன் இன்னொருத்தருக்கு அந்த நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டேற, ஏன் அவனுக்கு அந்த பேட் மென்டாலிட்டி கொடுக்கற அப்படின்ற பார்வை வந்து எப்பவுமே உண்டு. சோ இந்த படத்திலையும் ஒரு குற்றவாளி, ஏன் அந்த குற்றவாளி அவனை நம்ம பார்க்கிற பார்வை இருக்குல்ல, ஒரு மரண தண்டனைன்றது வந்து என்னால தண்டனையா பார்க்க முடியல. மரண தண்டனைன்றது வந்து என்னால வந்து ஒரு கொலையாதான் பார்க்க முடியுது. அது நீங்க வந்து நம்ம ஆர்குமெண்டா பேசுறதா இருந்தா நான் என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை இந்த படத்துல வச்சிருக்கேன். ஆனால் மரண தண்டனை தவறு,